வணக்கம் நேர்களே. சோனம் சார் அவர்கள் 25வது நாளாக தனது உண்ணாவிரதத்தை தொடர்ந்து இருந்து வருகிறார். அது குறித்து இன்று உருக்கமாக ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, 20ஆம் தேதி பேரணியில் மாணவர்களை போலீசார் தாக்கிய விதம் என் மனதை மிகவும் வேதனைப்படுத்தியது. அதாவது அகிம்சை வழியில் போராடி வந்த அந்த மாணவர்கள் இதுவரைக்கும் வன்முறையை நோக்கி அவர்கள் செல்லவே இல்லை. அமைதி காத்து போராட்டத்தை, உண்ணாவிரதம் அந்த மாதிரி நடத்தி வந்த வேளையில் அரசு தன்னுடைய போலீஸை வைத்து அடக்குமுறை என்கிற முறையில் இந்த மாணவர் மேல் கொடூரமாக தாக்கியது எனக்கு மனவேதனையை உண்டு பண்ணியது. அதனால் இந்த போராட்டம் நீடிக்க வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய உண்ணாவிரதத்தை 25வது நாளாக தொடர்ந்து இருந்து வருகிறேன். என்னை 2 அமைச்சர்கள் வந்து சந்தித்தார்கள். அதுபோல் 70 எம்பிகள் கையெழுத்து போட்ட ஒரு பத்திரம் மாதிரி ஒரு பதிவை என்கிட்ட கொடுத்தார்கள். அதில் அவர்கள் கூறியிருப்பதாவது, என் உண்ணாவிரதத்தை முடித்து நான் மக்கள் நல பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். நான் சந்தோஷமாக உண்ணாவிரதத்தை முடித்து விடுவேன். ஆனால் இன்று பாருங்கள், 2 கோரிக்கைகளை நான் வைக்க இருக்கிறேன். அதில் ஒன்று, இனி அரசாங்கம் மாணவர்கள் மேலே பலாத்காரமாக அடித்தல், அதுபோல் துப்பாக்கி சுடுதல், இது போன்ற பலாத்காரங்கள் செய்யக்கூடாது. மேலும் காணாமல் போன மாணவர்கள் பற்றி தகவல் வேண்டும். அதுபோல் மாணவர்கள் மேல் எஃப்ஐஆர் போட்டுள்ளதாக தகவல் வந்தது. அதை எல்லாமே நீக்கி சிறையில் இருக்கும் மாணவர்களை விடுவிக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை நீங்கள் உடனே நிறைவேற்றுங்கள். நான் உண்ணாவிரதத்தை முடித்து நான் மக்கள் நல பணிக்கு மீண்டும் திரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறேன். அதுபோல அபிஜித் அவர்களும் ரொம்ப பெருமையாக இந்த போராட்டம் 1 மாதம் கடந்து வெற்றிகரமாக இன்றும் சென்று கொண்டிருப்பது காரணம் அகிம்சை வழி போராட்டமாக இருப்பதால் தான். அகிம்சையின் வலிமை இப்பொழுது தெரிகிறதா? அகிம்சை வழியில் போராடும் பொழுது அதில் பொதுமக்கள் பல பேர் கலந்து கொள்கிறார்கள். குழந்தைகள் வரை நம்பிக்கையுடன் கலந்து கொள்கிறார்கள். எங்களை தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்துவதற்கு எங்களுக்கு நிறைய நெருக்கடி கொடுக்கிறார்கள். நாங்கள் வருவரிடம் எல்லாம் நாங்கள் சொல்வது, இந்த போராட்டம் அகிம்சை வழி போராட்டம் எந்த கொண்டும் அரசாங்கம் என்று முத்திரை குத்துவதற்கு அரசாங்கம் முனைப்போடு இருக்கிறது. நாங்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. காரணம், எங்கள் அகிம்சை போர் தான். ஆம் நேயர்களே, இந்த அகிம்சை போர் தான் சுதந்திரத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்தது. இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னேற்போடு செல்வதற்கு காரணமும் இதுதான். கண்டிப்பாக.